பொதுவாக எல்லாரும் புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போடுவாங்க. ஆனால் 2006 வாங்கின என்னோட 17 வருஷம் ஃப்ரிட்ஜை எப்படி நான் இவ்வளோ நாள் நல்லா மெயின்டைன் பண்ணுறேன்றதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குன்னு தனி இடம் இருந்தாலே நல்லது. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி. ஏன்னா அது பக்கத்தில் இருக்க ஏதாவது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் இருந்தால் அதுக்குள்ளேருந்து வர ஹீட்டு அதில் பட்டு அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், 3 மாதம் க்ளீன் பண்ணாததுக்கே எவ்வளோ ஒட்டடெல்லாம் சேர்ந்துருக்குன்னு. இது மாதிரி ஒட்டடை சேர்ந்துடுன்னு ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணி வைக்கக்கூடாது. டாப்பில் மட்டும்தான் கவர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஹீட்லாம் நல்லா ஃப்ரீயாக வெளியே போகும். எங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கும்போதே ஸ்டெபிளைசர்லாம் அதுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஏரியாவில் டிம் சப்ளைலாம் இல்லை. அதனால் ஸ்டெபிளைசர் இல்லாமையே ஃப்ரிட்ஜு நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு இத்தனை வருஷம். இப்போ ஃப்ரிட்ஜு இருந்த இடத்த நல்லா கூட்டிட்டு இப்போ நல்லா சுத்தமாக தொடச்சி விட்டுட்ருக்கேன். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜு டீப் க்ளீன் பண்ணிட்டா நல்லது. இதெல்லாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்ச பொருள் தான். எங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் நிறைய இந்த தேவையில்லாத பொருள்லாம் இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருவாடுலாம் ரொம்ப நாளாயிடுச்சின்னு தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் பாதாம் பவுடர் அரைக்கிறேன்ற பேரில் வேஸ்ட் ஆக்கி வச்சுட்டேன். பாதாம் பவுடர் அரைச்சி அதையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டேன். அப்புறம் காய்கறிலாம் பார்த்தா இன்னுமே நான் கவரில் தான் வச்சிட்ருக்கேன். அதுக்கும் ஏதாவது வேறு எதனா மாற்று ஏற்பாடு செய்யணும். கண்ணாடி பாட்டில்லாம் ஃப்ரீசரில் எப்பொழுதுமே வைக்கக்கூடாது. அப்புறம் பால்லாம் எப்போவுமே வாங்கிட்டு வந்துட்ட உடனே கழுவிட்டு வைக்கிறது தான் நல்லது. தக்காளி கூட அப்படி தான் கழுவிட்டு வைக்கணும். அப்போ தான் ஃப்ரிட்ஜில் எந்த ஃபங்கஸும் வராது. மாவு கூட கொஞ்சம் 2 நாளைக்கு ஒரு இடம் அரைச்சிக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜை நான் திறந்து காட்டுறேன். இது துடைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த கிளிப்பு. பாருங்கள், கருப்பு கருப்பாக எவ்வளோ ஃபங்கஸ்லாம் இல்லை உருவாகிட்டுருக்குன்னு. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கவரில் காய்கறி வைக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். மற்றவங்க பண்ணுறாங்கன்னு நம்மளும் வீண் செலவெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தனியாக ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி வீண் செலவு பண்ணாதீங்க. கூலிங் அதிகமாக தேவைப்படாத பொருளை மட்டும் இந்த மாதிரி டோரில் வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயெல்லாம் காம்பு கிள்ளி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வைங்க. உருளைக்கிழங்கு அது மாதிரி மண்ணுக்கு அடியில் விளையிற பொருள்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு கூட ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது. இது மாதிரி எசன்ஸ் எல்லாம் பார்த்து எது எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னு பார்த்து அப்பப்போ தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமையே அது ரொம்ப நாள் இருக்கும். நம்ம டேட் பார்க்காம எடுத்து யூஸ் பண்ணிவிடுவோம். அது உடம்புக்கு நல்லதில்லை. ஃப்யூச்சரில் இந்த காய்கறியை கவரில் வைக்கிறதுக்கு பதிலாக வேறு எதனா செஞ்சேன்னா உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தேவைக்கு மட்டும் தண்ணி ஊற்றி க்யூப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொம்ப நாள் ஆனதெல்லாம் எடுத்து குடிச்சிட்டா நம்மளுக்கும் தேவையில்லாத டென்ஷன்லாம் வரும். அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் பொருள் நிறையா இருந்தால் கூலிங் ஹையில் வைங்க. குறிப்பாக சம்மரில் மட்டும். வின்டர்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. அப்போ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிற ட்ரேலாம் கழட்டிடலாம், கழுவ போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சிங்க்லலாம் வச்சு கழுவ இடம் பத்தாது. அதனால் வெளியில் கொண்டு போட்டிருக்கோம். அப்புறம் இதுக்கு ஹார்ஷான கெமிக்கல்லாம் போட்டு கழுவணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் விம் லிக்விட் கொஞ்சம் கலந்து அதில் டிப் பண்ணி லைட்டாக கழுவுனாலே போதும். ஃபஸ்ட்டு ரன்னிங் வாட்டரில் அதில் இருக்கிற தூசியெல்லாம் கழுவி எடுத்துடலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு அந்த லிக்விட் போட்டு லைட்டாக கழுவி எடுக்கணும். இதை மாதிரி கழுவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே கூட பாருங்கள், நல்லா ஜென்டிலாக அதெல்லாம் கழுவணும், இல்லாட்டி உடஞ்சிடும். இப்போது அதே மாதிரி திரும்பவும் ரன்னிங் வாட்டர்லே நல்லா கழுவிட்டிங்கனாக்கா போதும். ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கணுன்னெலாம் அவசியம் கிடையாது. பாருங்கள், இதுவே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. ஒன்று ஒன்றா கொண்டு போய் நல்லா ஒரு துணியை விரிச்சிட்டு அதில் அடுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா அதில் இருக்க ஈரம்லாம் போயிடும். இப்போ நாங்கள் கழுவிக்கிட்டு இருந்த அதே டைமில்
எங்கள் ஹஸ்பண்டும் என்ன பண்ணாங்க, உள்ளே நல்லா அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி லிக்விட் போட்டு தான். இது மாதிரி 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யும்போது நம்மளுக்கு அந்த டென்ஷனும் குறையும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல புரிதலும் ஏற்படும். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே இருந்த அந்த ஃபங்கஸ் மாதிரி கருப்பாக காமிச்சிருந்த எல்லாமே போயிட்டு நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஃப்ரிட்ஜு மின்னிகிட்ருக்கு. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாவுலாம் உதிர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு லைட்டாக ஈர துணினால் தொடச்சி எடுத்துடுவேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுவே போதுமானது. ஃப்ரிட்ஜுக்குன்னு தனியாக ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி வீண் செலவுலாம் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டிலையே எதனா இருக்கக்கூடிய இந்த சாஸ் பாட்டில் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா கழுவிட்டு அதிலையே போட்டு நல்லா அழகாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு டோரில் இருக்கிற அந்த ரப்பரை வந்து அடிக்கடி எடுத்து நம்ம கழுவி மாட்டணும். அப்போ தான் டோர் மூடும்போது அந்த கிரிப்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ ஃப்ரிட்ஜு அது இருந்த இடத்துக்கே சென்று விட்டது. தள்ளி கொண்டு சென்றவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் தான். சும்மா காமெடிக்கு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு சும்மா தகன்னு மின்னிட்டுருக்கு. வாங்க உங்களுக்கு திறந்து காட்டுறேன். பாருங்கள், இப்போ தேவை உள்ள ஐட்டம் தேவையில்லாத ஐட்டம்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா க்ளீனாக சூப்பராக ஃப்ரிட்ஜு மின்னிட்டுருக்கு. மெயினாக இந்த க்ளீனிங் வீடியோ காட்டுறதுக்கு காரணம், நீங்களும் ஒருத்தராவது இதை பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா ஒரு மன நிறைவு கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான். நீங்களும் உடனே ஃப்ரிட்ஜை துடைக்க கிளம்பிட்டீங்க தானே? அடுத்து நீங்கள் பார்க்குறது ஃபோரம் மால் தான். ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஃபோரம் மால் போயிருந்தோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் மால்லலாம் நல்லா சூப்பராக செலப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே போனால் நம்மளுக்கு அந்த மூடு தானாக வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் போட்ட ஒரு செஷ்வான் பிரெட் டோஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோ 2 lakhs வியூஸையும் கடந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. அது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நாங்கள் மாலுக்கு போய் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க, ஒரு லாங் லீவ் வருதுமா எங்கன்னா போகலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படியே நம்ம கிச்சனுக்கும் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதனால் போயிருந்தோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. எப்போவுமே ஷாப்பிங்லாம் போகும்போது கொஞ்சம் நம்ம மனசை கட்டுப்பாடோடு வச்சுக்கணும். போன உடனே பார்த்தீங்கன்னா கீழேயே ஸ்பார் பஜார் இருந்தது. அங்கே தான் போயிட்டு நம்ம கிச்சனுக்கு எதனா அழகாக டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா கலர்ஃபுல்லான பவுல்ஸ்லாம் அங்கே நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் செராமிக்ஸில் வந்து நிறைய அந்த டீ கப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா இது க்ளேவாக இருக்கும், இந்த தந்தூரி சாய்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இது செராமிக்கில் பண்ணது. அது 29 rupees. இந்த பிளேட்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. ஆனால் எல்லாம் தேவையில்லாமல் நிறைய வாங்கி அடுக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. செட்டு செட்டாக கூட பாக்ஸில் நிறைய இருந்தது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எனக்கு ஒரே சர்ப்ரைஸ். நல்லா நிறைய இந்த அவுட்லைன்ஸ்லாம் அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா கலர் காம்பினேஷனோட கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நிறைய ட்ரேஸ் கூட இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 250 200 அதுக்குள்ளே தான் இருந்தது. நல்ல ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. என்கிட்டயே நிறைய ட்ரேஸ்லாம் இது மாதிரி இருக்குது. அதனால சரி அப்புறமா பார்த்துட்டு எது இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். மேலே மட்டுமே என் கண்ணு போயிட்டுருந்தது. கீழேயும் பார்த்திங்கன்னா அதை விட கலர்ஃபுல்லான ட்ரேஸ்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ பவுல்ஸ் எடுத்து இங்கேயே வச்சுட்டு போயிருந்தாங்க. இது மாதிரி நீங்களும் எடுத்து வேணான்னு சொல்லிட்டு வேறு எங்கன்னா வச்சுட்டு வந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். நான் கூட அது மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் பில் போட கஷ்டப்பட்டுட்டு வேணான்னு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன். இது பார்த்தீங்கன்னா நான் சரி அதில் ஏதாவது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பாருங்கள், இந்த ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் எல்லாம் ஜஸ்ட் 99 rupees தான். இப்போ எல்லாமே இதை ரொம்ப நல்லா விரும்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாட்டில் வெரைட்டிஸ்லாம் பிளாஸ்டிக்கு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஜூஸ் வெரைட்டிஸ்லாம் நிறைய நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் வீடியோஸ்லன்னு இருக்கேன்.
அதுக்காக சரி எதனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பார்க்க பார்க்க இன்னும் பார்க்கணுன்ற ஆசை தான் வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் பாருங்க இந்த போரோசில் ஐட்டம்ஸு, அப்புறம் என்ன டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் எது எது இருக்கோ மார்க்கெட்டில எல்லாமே இங்கே அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் கூட நல்ல ஒரு மல்டி யூஸரா இருக்கும். ₹99 தான் போட்டிருந்தது. இதுவுமே நல்ல ஒயிட் பேஸ்ல நல்ல கலர்ஃபுல்லான இந்த பிரிண்ட்ஸ்லாம் குடுத்து வச்சிருந்தாங்க. அப்புறம் திரும்பவும் அதே எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில வந்து கவர்ல தான் காய்கறிலாம் வச்சிருக்கோம். காய்கறிலாம் கட் பண்ணி இதில போடலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு செட் ஆகாது. வேற இந்த லெஃப்ட் ஓவர் திங்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில வைக்கும்போது, இது மாரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டா மேல மூடி இருக்கிறதுனால, அதில வச்சு வைக்கலாமான்னு ஒரு யோசனையில எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே சில்வர் டப்பால வைக்கிறதுனால, எதுக்குள்ள எது இருக்குன்னு தெரியல அதனால. அப்புறம் இங்கே பாருங்க பாட்டில் செக்ஷனுக்கு வந்துட்டோம். அந்த பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அந்த நல்ல ஒரு பிளாஸ்டிக்லாம் நல்ல திக்னஸான இதில இருந்தது. ஜாடி, அப்புறம் நெறைய இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் நெறைய இருந்தது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன பவுல்ஸு எல்லாமே பாருங்க ₹49 50க்குள்ள தான் இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா, நீங்க கண்டிப்பா அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாரி பவுல்ஸ்லாம் நெறைய வாங்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா, நான் வந்து சில்வர் பாத்திரத்தையே அடிக்கடி கீழ போட்டு எடுப்பேன். இதெல்லாம் வாங்குனா எனக்கு ஒரு 2 நாள் கூட தாங்காது. அதனால கீழ போட்டா உடையாம இருக்கிறதா ஒரு மெலமைன்ல அந்த மாரி கூட இருக்குமான்ட்டு சர்ச் பண்ணிட்டுருந்தேன். பாருங்க குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த மாரி குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு இந்த மாரி வந்து ஷாப்பிங்கில பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப இஷ்டம். அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு அழகா விளையாடிட்டு இருப்பா. அவ சின்ன வயசுல சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடின ஞாபகம். அப்புறம் பாருங்க இங்கே டின்னர் செட்ஸ்லாம் நெறையா இருந்தது. ஆனா இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கா மாரி எனக்கு ஒரு ஃபீலு. அதனால சும்மா விண்டோ ஷாப்பிங் மாரி சும்மா அத பார்த்துட்டு மட்டும் எட்ட நகர்ந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது தான் அதுவே ₹1000 கூட இருந்தது. அத நான் கவனிக்கல. அப்புறம் செல்லோ பிராண்ட் அது மாரி நெறைய பிராண்ட்ஸ்ல இருந்தது. அப்புறம் இப்ப நீங்க பாருங்க நெக்ஸ்ட்டு நாங்க அந்த செக்ஷன் விட்டு நகர்ந்து வந்தாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த பொருள்லாம் வந்து நடுவுலயும் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்லாம். அதெல்லாம் வந்து ஆஃபர்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சிருந்தாங்க. உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில ட்ரை பண்ணணும்னா, இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொன்னதால மேலே ஃபுட் கோர்ட்க்கு வந்துட்டோம். இங்கேயும் வந்து நாங்கள் ஒரு டர்க்கி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணியிருக்கோம். அது ஷார்ட்ஸ் வீடியோவில் நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்லா ஃபன்ஃபுல்லாக ஜாலியாக இருந்தது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ்லாம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரப்போகுது. கண்டிப்பாக தேவி பத்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.